மீனா பூவெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா அண்ணாமலை அப்படியே சாஞ்சு உட்காந்த வாக்கில் இருக்காங்க. என்னாச்சு மாமா, மாமா ஏதாவது வேணுமா மாமா, மாமா மாமான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எதுவும் சத்தமே இல்லாமல் இருக்காங்க. என்ன தூங்கிட்டாரா, எந்த சத்தமே இல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து முகத்தில் தெளிக்கிறாங்க. அப்போது எந்திரிக்கவே இல்லை. ஐயோ மாமா மாமான்னு சொல்லிட்டு தட்டி விட்டு பார்க்குறாங்க. எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. பதண்டு பயத்தில் அப்படியே வந்துட்டு உடனே வந்து இங்கே முத்துவுக்கும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு எங்கள் மாமா பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காரு, என்ன பண்ணுறதே தெரிலங்க. நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணா ஆட்டோ தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கள மூலமாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கூப்பிட்டு போகிறாங்க, தயவுசெய்து கிளம்பி வாங்க, எனக்கு பயமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு வச்சிடறாங்க. முத்துக்கு என்ன பண்ணுறதே தெரில. சவாரி போனவர் அப்படியே வந்து செல்வம் வந்து பிக்கப் பண்ண சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்புறது மட்டும் இல்லாமல் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. அங்கே மீனா வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஆட்டோ பிடிச்சி இப்படியே வந்துட்டு ஆளுகளில் வச்சு அவரை கூட்டிகிட்டு அழைச்சிக்கிட்டும் போகிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவருக்கு வந்துட்டு மறுபடியும் ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்துடுதுன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து முத்துவும் வந்துடுறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு இங்கே விஜயா வெளில போயிருக்கிறாங்க பார்வதி வீட்டுக்கு. அங்கேருந்து பார்வதி வீட்டிலேருந்து பார்வதி கூட்டிகிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. எல்லாருமே வந்துடுறாங்க. ஆனால் விஷயத்தை கேள்விப்பட்டும் மனோஜ் எதுவும் வராமல் தான் இருக்கார். அப்போ வந்துட்டு விஜயா எங்கடா அந்த மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரவிகிட்ட கேட்குறாங்க. அவன் தானே, அவன் சுயநலமாக உட்காந்து ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பான், சொத்தில் பங்கு கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கலன்னு, எங்கே இருக்கிறானே யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. உடனே வந்துட்டு இங்கே விஜயாவும் கோவத்துலேயே வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு டே எங்கடா இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எங்கே இருப்பேன், கடையில் தான் இருக்கேன். ஏன்னா அப்பா உடம்பு சரியில்லை தெரியுமா? தெரியும், அதான் நீங்களாம் இருக்கீங்களா, பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மா என்ன பண்ண சொல்கிறீங்க, நான் டாக்டரா, வந்து மட்டும் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் என்னடா இப்படியெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் எப்படி பேசணும்னு நினைக்கிறீங்க? டேய் என்னடா இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்குறோம், என்ன ஏதுன்னு வந்து பார்க்க மாட்டியாடா சொல்லு. அது மட்டும் இல்லாமல் அம்மாட்ட கையில் காசு இருக்குதா என்ன அப்படின்னு கூட நீ கேட்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா சும்மா ஏதாவது பேசிகிட்டே இருக்காதீங்கம்மா, அப்பாவுக்கு வந்து நல்லா இல்லைன்னா எல்லோரும் இருக்கீங்களா, பார்த்துக்குவீங்கள. ஓ இப்போ எனக்கிட்ட வந்து காசு வாங்கணும் அப்படிங்கிறக்காக தான் நீங்கள் எனக்கு கால் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படிடா கொஞ்சம் கூட இருந்தே இல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் நான், நீங்கள் வேலை இருக்குது, இந்த இதெல்லாம் விட்டு நான் வர முடியாதா, எல்லோரும் இருக்கீங்களா பார்த்துக்க, நான் அப்புறமேல் வேலை முடிஞ்சிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஒன்றும் வரவே வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. வச்சதுக்கப்புறமேடி வந்துட்டு டாக்டர் உள்ளேருந்து வராரு. வந்துட்டு ஏங்க அவருக்கு ஏற்கனவே வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கு, இப்படி இருக்கிறப்ப எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுக்கிறீங்க, அவரை ஃப்ரீயாக வச்சுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இத்தனை பசங்க இருக்கீங்க, இத்தனை பேர் இருக்கீங்க, கூட இருந்தவரை பார்த்துக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. உடனே விஜயா இருந்து அழுதுகிட்டே என்னாச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க எதாக இருந்தாலும் 2-3 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும், ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்குது, மறுபடியும் வந்து அவருக்கு ஹார்ட்டில் பிளாக் வந்த மாதிரி இருக்குது, மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டுன்னு வந்துட்டு என்னங்க சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. அப்போ ரவி வந்துட்டு சார் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும்ல, ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான்ப்பா சொல்ல முடியும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்சம் பணத்துக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் எவ்வளோங்க சார் ஆகும் அப்படிங்கிறப்போ 5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கட்டணும் முத்து வந்துட்டு 5 லட்ச ரூபாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு என்னங்க பண்ணுறது, ஏற்கனவே வந்து பண்ண ஆப்ரேஷனை மீறி இப்போ மறுபடியும் ப்ராப்ளமாக இருக்குது, கிரிட்டிக்கலாக தான் இருக்கார், 5 லட்ச ரூபா தேவைப்படும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் உடனே வந்துட்டு இங்கே விஜய் வந்துட்டு என்னடா 5 லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்குறாங்க. 5 லட்ச ரூபா என்ன, 50 லட்ச ரூபாய்னாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும், நம்மளுக்கு நம்ம அப்பா தானப்பா முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்துட்டு விஜயாவுக்கு அவன் எப்படி வந்து பார்க்கக்கூட எட்டி கூட வந்து பார்க்க மாட்டான், இவனே நம்ம அப்படி நம்ம வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க ரவி, டே 5 லட்ச ரூபாய்க்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. டே நான் பார்த்துக்கிறேன்டா, என்னோட காருக்கு இது ஏதாவது விற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வீட்டு பிரச்சனை, ஒரு பக்கம் இவருக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, கடவுளே எனக்கு எதுக்கு இவ்வளோ சோதனை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அழுந்து புலம்புறாங்க. அத்தை அழுகாதுங்க அத்தை, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனாவுடைய அம்மா அங்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு விஷயத்தெல்லாம் கேள்விப்படுறாங்க. செலவுக்கு இவ்வளோ ஆகுன்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை நான் பக்கத்தில் ஒரு பக்கம் சீட் போட்டு வச்சுருக்கேன், 1 லட்ச ரூபா கிட்ட இருக்கும், கொஞ்சம் தள்ளி தான் கொடுப்பாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி ஒரு 80,000 ரூபா கிட்ட எடுத்துடலாம்னு நினைக்கிறேன், நான் அவங்ககிட்ட சொல்லி பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், நான் மேற்கொண்டு எவ்வளோ பணம் முடிஞ்சதுன்னா பாருங்கள், என்னால் முடிஞ்சா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க அத்தை இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜயா அப்போ கழுத்துலேருந்து செயினையெல்லாம் கழட்டி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்தாடா இதை கொண்டு போய் அடமான வச்சு எப்படியாவது பணத்தை பிரட்டிட்டு வாடா, யோசிச்சுட்டு இருக்க முடியாது, நீங்கள் கேட்குற பணத்தை விட வேஸ்ட் சேர்த்தி இருக்கும், ஏங்க நீங்கள் சீட்டெல்லாம் வந்து எதுவும் கேன்சல்லாம் பண்ணியிருக்க வேண்டாம், நீங்களே பாவம் 5-10 வந்து மூலமாக சேர்த்து வச்சுட்டு இருக்கிறீங்க, அது எங்களுக்காகலாம் நீங்கள் செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்மந்தி அப்படி இல்லை, அண்ணாவுக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பணமாக நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கழுத்தில் இருந்து தாலி செயின்லாம் கழட்டி கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு முத்து இருந்துட்டு அம்மா வேண்டாமா, முன்னாடியே வீடு போச்சு, இப்போ கழுத்தில் இருக்கிற செயினையும் கழட்டாதீங்க, வேண்டாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக, டேய் இந்த கழுத்தில் இந்த செயின் தாலி செயின் நிலைக்கணும்னா இந்த செயின் போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லைடா, புரியுடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கொடுக்குறாங்க. முத்துவும் ரவியும் அதை வாங்கிட்டு போய் கடையில் வச்சுட்டு பணத்தை வாங்க போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் டாக்டர் வந்துடுறாங்க. என்னங்க பணமெல்லாம் ரெடி பண்ணிடுவீங்களா, ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய் வந்துட்டு அதெல்லாம் கண்டிப்பாக தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார், பார்த்துக்கலாங்க சார், பணம் வாங்குறதுக்கு தான் போயிருக்காங்க பசங்க, வந்துருவாங்க கண்டிப்பாக பணத்தோட அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக வந்துட்டு அண்ணாமலைக்கு ஆப்ரேஷன் பண்ண போயிடுறாங்க. அடுத்த
வந்துட்டு முத்துவும் பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. இதை பார்த்துட்டு வந்துட்டு மீனா சொல்கிறாங்க, என்னங்க தொடர்ச்சியாக பிரச்சனை மேலே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, பார்த்தியா இப்போ கூட வந்துட்டு அவன் வரமாட்டேங்கிறான் அந்த தொழிலதிபர். அம்மா அவன் மேலே தான் வந்துட்டு பாசத்தை கொட்டி வளர்த்தாங்க. அப்பாவுடைய பணத்தை அத்தனையும் உழைப்பு எல்லாத்தையும் சுரண்டிட்டு போனான். இப்போ அவர் இப்படி இருக்கிறாரு, இந்த மாதிரி நிலைமையில கூட வந்து பார்க்குற கூட அவனால் வர முடியல பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே ரவி சொல்கிறாங்க, டேய் அவனை பற்றி தான் நல்லா தெரிஞ்சிச்சுல, அம்மா இப்போவாது அவனை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதெல்லாமே விஜயாவுடைய காதலி விழுகுது. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, இனிமேல் அவனை எல்லாம் நான் பிள்ளைன்னு சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. நான் என்னமோ நினச்சேன், நான் வளர்த்துன வளர்ப்பு நல்லா இருப்பான், பெரிய ஆளாக வருவான்னு சொல்லிட்டு நான் என்னென்னமோ கனவு கண்டேன். ஆனால் இப்படி இந்தளவுக்கு வந்து அவன் யோசிப்பான்னு நினைக்கவே இல்லை. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமாக டைம் இருந்தால் வரங்கிற மாதிரி பேசுகிறான் இவெல்லாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வந்துட்டு இங்கே டாக்டர் உள்ளேருந்து வராங்க. வந்துட்டு அவருக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் இனிமேல் இது மாதிரிலாம் அவர் ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுக்காதீங்க, அவர் அதுக்கப்புறம் உயிருக்கே ஆபத்தாயிரும். இதே 2 தடவை வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பணத்தை வந்து கவுண்டரில் கட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பணத்தை கட்டிட்டு முத்துவும் வராரு. அப்போ வந்து விஜயா சொல்கிறாங்க, டே இதுக்கு மேலே அப்பாவுக்கிட்ட அப்பாவை நம்ம தொந்தரவு பண்ண முடியாது, அவர் ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருக்கிறாரு, ஏதாவது பண்ணணுண்டா, வீடு எப்படியாவது வாங்கணுண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. 38 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் வேறு எதுவும் பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு அவன் இருக்கான்ல அவன் போய் வேறு எங்கேயும் வேலை பார்க்கட்டும், அப்பாவுடைய பணத்தில் தானே கடை ஆரம்பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற, இத்தனை பேச்சு பேசிட்டு இருக்கான், அந்த கடையை விற்கிறக்கு வழியே பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. அம்மா கோவத்தில் எதுவும் முடிவெடுக்க வேண்டாமா, அவன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். என்னடா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான், அப்பா கொடுத்த பணத்தில் தானே பண்ணிகிட்டு இருக்கிறான், அப்பாவே வேண்டான்னு சொல்லி சொல்கிறான். அவனுக்கு அந்த பணம் மட்டும் வேணுமாம்மா, அந்த பணம் ஃபஸ்ட்டு அந்த வீட்டை மீட் பண்ணணும்னா இவன் வாங்கின கடன் தானே, இவனுக்காக தான் நான் வந்து எல்லாத்தையும் நான் பண்ணேன். இனிமேல் வந்துட்டு இவன் எல்லாம் அப்படிலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, சரியா, அந்த கடையை விற்கிறதுக்கு வழியே பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரவி வந்துட்டு அம்மா நல்லா யோசிச்சிட்டேன்டா, இதுக்கு மேலே அவங்ககிட்ட எல்லாம் எதுவும் நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டாம், நம்ம காசை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம அப்பா பார்க்குறக்கு அவன் வரமாட்டான் அவன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வேலையை போய் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் வந்து சொல்லி வைங்க, சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு 2 நாளில் வந்து விற்கிற மாதிரி பாருங்கள், அர்ஜென்ட்டுங்கனால ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன கூட கொடுத்துக்கலாம், நம்மளுக்கு 38 லட்ச ரூபா கையில் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. தெரிஞ்சவங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு முத்து உடனே சொல்கிறாரு, அதான் அந்த ஃப்ரான்சைஸ் எடுத்தார்ல அவர்கிட்டயே நம்ம கேட்டு பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அந்த சந்தோஷினி சார்ட்டியா அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. ஆமாண்டா எங்கிட்ட நம்பர் இருக்குது, இல்லைடா நான் கால் பண்ணி கேட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் வந்துட்டு இது மாதிரி விஷயத்த சொல்கிறாரு, பணம் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, கடையை நான் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க சார்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க முத்து இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஒரு கால் என்கிட்ட பண்ணியிருந்துருக்கலாம்ல, கடைசி நேரத்தில் இப்படி வந்துட்டு இது பண்ணுறீங்க. சரி பரவாயில்ல, என்கிட்ட பணம் இருக்குது, நான் உங்களுக்கு தரேன், ரிஜிஸ்டரில் இன்றைக்கே நாளைக்கே பண்ணிட்டுலாம் இல்லை, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போயே பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலையை வீட்டை மீட்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 38 லட்ச ரூபா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் செய்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு 1 வீக்கில் நான் மறுபடியும் சென்னை வருவேன், அப்போ வந்து நேரில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு பணத்தை கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற வந்துட்டு ரவி வந்துட்டு ஃபஸ்ட்டு மனோஜ் கால் பண்ணி சொல்லணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் கால் பண்ணி இது மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. மனோஜ் பதறி அடிச்சு போய் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. என்னடா இப்போ வந்துட்டு இப்போல்லாம் உனக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா ஏதோ கோவத்தில் இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா, உனக்கு உங்கள் அப்பா வந்து பார்க்குறத விட உனக்கு உங்கள் கடையும் பிஸ்னஸ்ஸு உனக்கு மற்றதெல்லாம் தான் சரியாக போச்சு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன என்னம்மா அப்பா தான் எனக்கு சொத்துல எல்லாம் பங்குலேன்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் நான் எதுக்கு அங்கே வரணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ சொத்தில் பங்கு கொடுத்தா தான் நீ வந்து அப்பாவை பார்ப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாங்க விஜய்.